எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில். நம்ம ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு காணொலி போட்டிருப்போம், ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். கோக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு வடக்கு பார்த்த மாதிரி இருக்க பூமுகம் இருக்க ஒரு சிவலிங்கம், அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல வருடங்களாக அந்த இடத்துல இருந்து பூஜைகள் இது எல்லாமே இப்போ தான் ஒரு குறைந்த வரும் ஒரு 10 வருடங்களாக எடுத்து இவருக்கு கூரைகள் அமைச்சு பூஜைகள்லாம் பண்ணி வணங்கிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு போயிட்டு இங்கேயும் திருமணமெல்லாம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இறைவனை ரொம்ப அழகாக இருக்கார். ஆனால் அவருடைய மேல் கூரைகள் தான் ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ரொம்ப இதாக ஆவுடை எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆவுடை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர பாகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இவருக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி இந்த பக்கம் இருக்கு. அதான் இவருடைய சிறப்பே சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவரும்னு சொல்றாங்க. இவர்கிட்ட வேண்டிட்டு போனா எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த காணொலியில கூட ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எது வேண்டுனாலும் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கற்கள், இவருக்கு இருக்க கற்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான கற்கள். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க கற்களை வந்து நம்ம இப்ப பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவும் பழமையான இது. ஆனா என்னன்னா ரொம்ப அழகா வச்சு வடிவமைச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன கொஞ்சம் அந்த கோயில்கள் தான் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருச்சு, எப்போ எது ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வச்சு வணங்கி அவரை பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் இதானுச்சுன்னா ஃபுல்லா கீழே விழுந்துரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா அந்த கற்கள் இதெல்லாம். கண்டிப்பாக தான் பார்த்தீங்கன்னா கோவிலோட கற்கள் தான் அதெல்லாம். ஆனால் வந்து சுண்ணாம்பு செங்கலால் வச்சு கட்டியிருக்காங்க அப்போ காலகட்டங்களில். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாருங்கள் எவ்வளோ இதுவாக தெரியும்ட்டு. எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஃபுல்லாக அதனுடைய எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பார். இங்கிருந்து அவரை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வீடை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சதுரமாக இது பண்ணியிருந்தாலும் அழகான ஒரு தாமரை ஆவுடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு என்னன்னா அவருக்கு கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு அங்கங்கே. அது கொஞ்சம் அந்த கற்களோட இதெல்லாம் இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தேவன் தான் வச்சு அழகாக வழிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த கண்ணாடி இதெல்லாம் வச்சு சின்னதாக விளக்கெல்லாம் போட்டு எப்பயும் ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி அது இங்கே இல்லை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வச்சு விளக்க வச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப இயற்கையான இடத்துல இருக்காருங்க. ரொம்ப அமைதியான இடம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, காடுகள் அந்த மாதிரி தான். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ரொம்ப சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மரங்கள் அந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல தான் இருக்காரு. இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை வணங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் அவ்வளோ ஒரு அழகா மன நிம்மதியாக போகலாம். அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்க, அழகா அவருடைய 3 மகன்களோட போட்டோ வச்சிருக்காங்க. எந்தெந்த கோவில் அந்த மாதிரி சிவனுக்கு அவருடைய மகன்களோட போட்டோ வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்துருக்கோம், அம்மன், விநாயகர், முருகர் தான் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய ஐயப்பனை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்களா அவருக்கு கீழே அவர் இருக்காரு, மேலே வந்துட்டு அவருடைய 3 மகன்களும் இருக்காங்க. முக்கியமாக ஐயப்பன் இருக்காரு. அந்த அளவுக்கு இவரை அவ்வளோ அன்பா இந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம ஊர் மக்கள் அண்ணாட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, கூடிய வரையும் இந்த இடத்துல சுற்றி காம்பவுண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு, கோயில் மாதிரிலாம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கதான் சொன்னாங்க. கூடிய விரைவில் அது நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன்.
நீங்களும் வேண்டிக்கோங்க. வீட்டில் அந்த அங்கே ஈஸ்வரன் கோயில் இருக்கு சாமி, அது எந்த மகம் இருக்கு? அதில் வாசப்படி வடக்க பார்த்து இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் வடக்க பார்த்து தான் இருக்கு. இதே மாதிரி தான் அங்கே இருக்குது. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 20 எனக்கு விவரம் தெரியா கோயிலில் ஆல்டர் செய்ய இது செய்யறாங்க. இப்போ 10 வருஷம் கோயில் விசேஷம் செஞ்சுட்டு திருதாசத்துக்கு இப்போ விசேஷம் போகிற அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு பூஜையும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் இருந்ததா? முன்னாடி அப்படியே இருந்தது. இப்போல்லாம் என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இது எடுத்ததுனால சக்தி வந்ததுனால இந்த இடத்துல விசேஷம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகேங்கண்ணே. இங்கே ஏதாவது வேறு ஏதாவது அவருடைய சிறப்பு என்னென்ன? சிறப்பு என்னன்னா இப்போ விசேஷம் பௌர்ணமி இது மாதிரி விசேஷம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா. அப்புறம் இதில் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிட்டு போயிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது எல்லா பக்கமும் அந்த தண்ணி வர கோமுகம் இருக்குல்லண்ணே, அது இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இது அப்படி அதான் எல்லா கோயிலில் இப்போ ஆப்போசிட்டாக இது இருக்குது. இது ஒன்று தான். இது வந்து சிவனால இந்த பக்கம் ஆப்போசிட் ஆரம்ப காலகட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து இப்படியே தான் இருக்குது. ஓகே ஓகேங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்படியே தான் இருக்குது. உங்கள் வயசு என்னென்ன? எனக்கு வயசு 42. 42. இதே ஊர் தானா? இதே ஊரே தான். ஓகே ஓகேங்கண்ணா. பிறந்ததுலேருந்து பார்த்தே தான் இருக்கீங்க? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகும்போது தோழி தான் போகிறோம். தான் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படித்தோம். இங்கே தான் நடப்போம். போகும்போது சும்மா கூடார மாதிரி தான் இருந்தது. அந்த செவரு பழைய இது அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நீட்டாக சிறப்பு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகேண்ணா. கொஞ்சம் அந்த செவரு இதெல்லாம் இதாகிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஊர் மக்கள் சேர்ந்து எதாவது பண்ணியிருக்கலாம்லண்ணே அதுக்கு? பிளான் பண்ணி இப்போ போட்டுருக்காங்க. பாருங்க, பிளாட் போட்டுருக்குறாங்க. அதுக்கு ஒதுக்கி விட்டாச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. டேங்க் அந்த இடத்துல தண்ணிக்கு இப்போ இருக்கு. இப்போ அவருக்கு பூஜைகள் பண்ணுறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது தண்ணி எல்லாமே இங்கே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இதான் பார்த்தீங்கன்னா அவருடைய கோயிலோட கோமுகம் இதுதான். நம்ம உள்ள அவருக்கு அபிஷேகம் பண்ணி வெளியில் வர தண்ணி பாகம் இருக்கு இல்லைங்களா, அது இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடித்து இதை வர முடியாமல் இருக்குது. இருந்தாலும் கோமுகம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே அழகாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி செங்கல் பாருங்கள். இந்த செங்கலோட அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டதுன்னு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைஞ்சு இடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு வரையில் முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் காணொலி வெளியே பற்றி ஷேர் பண்ணுறது மூலிமா இவருக்கு சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது யாராக இருப்பாருன்னு தெரில. ஏன்னா ரொம்ப சிற்பங்கள்லாம் ரொம்ப இதாகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய அந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு ரொம்ப தேஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த முக இதெல்லாம். அதனால் இவர் என்ன கடவுள் என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த வேப்ப மரம் தான் இவருக்கு இங்கே தலைவரிச்ச மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து தொட்டில் கட்டுறது அந்த மாதிரிலாம் இங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள் மரத்தில். மாதிரி இவரை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அவ்வளோ ஒரு இயற்கையாக தான் இருக்கும். ஃபுல்லாக மரங்கள் வச்சு அழகாக எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியாமல் அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த கோவில் மட்டும்தான் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு இதாக இருக்கிறதுனால ரொம்ப மன வருத்தமாக இருக்குது பார்க்குறப்போ. ஆனால் உலகை ஆளுபவன் தான் இறைவன், அவருக்கு இப்படி ஒரு கோவில் நிலைமையான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன், எல்லாம் அந்த மேலே இருக்க தகரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு பறக்கக்கூடாது, நல்லங்க ஃபுல்லாக போட்டு கம்பி போட்டு இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் காற்று அடிச்சதுன்னா பிச்சுட்டு போயிடும் எல்லாம் ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் பாருங்கள், ஃபுல்லாக இங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாம் கனமழை ஏதாவது மழை பெஞ்சாலோ ஏதாவது ஒன்று தள்ளினாலும் அப்படியே ஃபுல்லாக விழுந்துடும். ஸோ அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஒரு நலநிலை கொண்டு வரணுன்னு தான் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இது விண்ணப்பம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு சிவலிங்கம். ஆனால் இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு என்னால் நகர்ந்து போக முடியல. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார். அவருடைய இருக்க இடமும் அவ்வளோ சுற்றுச்சூழலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வயல்கள், ஒரு அழகான சுற்றி மரங்கள், இயற்கை காற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த மாதிரி கைலாசத்தில் எப்படி இருப்பாரோ சேம் அதே மாதிரி தான் இங்கே இருக்காருன்னு நான் சொல்லலாம். ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக சுற்றி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அழகாக பறவைகள் சத்தம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் சத்தம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகான இடத்துல இப்படி இருக்காரு. ஆனால் அவருடைய இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அவருடைய கோவில்கள் தான் ரொம்ப சிதறம் அடைஞ்சிருக்கிறதுனால தான் என்னால்
கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் இவருடைய நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காணொலி வெளியே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா கூடிய விரைவில் இவருடைய அருளாலையும் இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம். அதுக்கு நம்ம ஒரு சிறு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் காணொலியை ஷேர் பண்ணுற எல்லாருமே. உலகே அனுபவம் தான் இறைவன். நான் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உதவி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படியே கட்டி அணைச்சி உட்காந்துறதும் போல இருக்கு இந்த இடத்துல. ரொம்பவும் ஒரு அழகான என்னுடைய சிவலிங்கத்தை இந்த இடத்துல விட்டு என்னால் போக முடியல. அழகா பூக்கள் இதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாம் நம்ம எத்தனையோ வெட்ட வழியில் இருக்க சிவலிங்கங்கள், எத்தனையோ சிவலிங்கங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிவலிங்கங்களும் அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து சிவலிங்கங்களையும் நம்ம பாதுகாத்து இந்த மாதிரி ஒரு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதான் சிவனாலே அழிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை விட அன்பாக யாருமே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது எத்தனை வருஷமா இப்படியே இருக்கு இந்த கோவில்? இவர் எங்களுக்கு தெரிஞ்சு நானும் இந்த ஊர் இல்லைம்மா, நான் வெளியூர், அதுக்காக இங்கே வந்திருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 20 வருஷமா இருக்கும். 20 வருஷமா இருக்கும். ஆமாம். இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஒரு 80 வயசு 70 வயசு அந்த தாத்தாவுக்கு, அந்த தாத்தா வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தாத்தாட்ட கேட்பேன், எந்த தாத்தா இப்படி எத்தனை, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் இருக்குது, நான் சின்ன பிள்ளையான காலத்துலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது, நாங்கள் வந்து அங்கே காட்டில் நின்று நாங்கள் சாமி கும்பிட்டோம், இப்படியே தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போதான் இப்போ கொஞ்ச காலமாக தான் இந்த அட்டைக்கட்டை எல்லாமே போட்டது. அதுக்கு முன்னாடியுமே இந்த அட்டை எல்லாம் கூட கிடையாது, இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இப்படி பக்கத்தில் ஊருக்காரவங்க அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இடத்துல கோயில் இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் அந்த பக்கம் வரும்போது அந்த இடத்துல எல்லாமே கால் வைக்க முடியாது, ஃபுல்லாக முள்ளாவே தான் இருக்கும். அந்த முள்ளு மேலே நடந்து நடந்து வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து அந்த தடம் அதான் நடந்து போகிறதுக்காக அந்த ஒத்தையடி பாதை மாதிரி ரெடி பண்ணி விட்டு அப்போ வந்து செய்வோம். அப்போ வந்து இந்த அன்னாபிஷேகம் அதெல்லாம் செய்யும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அந்த அன்னைக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு செஞ்சு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இப்போ என்ன நீங்கள் கேளுங்க, அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். நீங்கள் நம்பி மனசார அப்படிதான் அப்பா நீ தான்ப்பா சரணாகதி நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காம இருக்காது பாருங்க. இல்லை இப்போ கூட நான் முதல்ல ஒரு அண்ணா போனாரு, அவர்கிட்ட கூட கேட்டேன், அவரும் இதை தான் சொன்னார், ரொம்ப சத்தியம் வாய்ந்த நீங்க வேண்டிட்டு போய் கல்யாணம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற சொல்ல. கல்யாணம் வேலை குழந்தை வரும், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு மனசு நிம்மதி கொடுப்பா, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, அது நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நம்ம இருக்கோம், நம்ம மனசு ஒரு குழப்பத்தில் இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து அப்பாங்கிட்ட ஒரு விளக்க போட்டு விட்டு அப்பா நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சோம்னா நமக்கு எல்லாமே கொடுப்பாரு. இப்போ 20 வருஷமா ஆச்சு. 20 வருஷமா நான் வந்த ஃபர்ஸ்ட் நான் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடையில கொஞ்சம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சலசலப்பாகி அவங்க ஆளுக்கு வர்றதாகனு நின்று போயிட்டாங்க. இப்போ புதுசாகவும் வர்றாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி இப்போ என்னைக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு ஊருக்கு வரவங்க. அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச நாள் வரைக்கும் நான் வந்துடுவேன். ஆனால் இவர்கிட்ட வந்து என்னோட 3வது குழந்தை ஒன்று எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த அண்ணன் தான் கொண்டு வந்து விட்ட காலடியில் போட்டாங்க. நான் எங்கெங்கேயோ டாக்டரு அண்ணனமோ பண்ணி பார்த்து எந்த வேலைக்கும் ஆகலை. கொண்டு வந்து காலில் போட்டு நீர் தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு எங்கள் வீட்லேயே சண்டை நடந்தாலும் சரி நான் வந்தே தீர்வேன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். இப்பயுமே நான் நான் இப்போ கூட நீ அம்மா இருந்து செஞ்சு கொடுங்க, எனக்கு வேற யாரும் தெரியாது, நீ தான் எனக்கு என்னன்னா நான் விட்டு வேண்டிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்காக்கா? அதுதான் என் குழந்தை இப்போ 3 மாசம் ஆச்சு. பிறந்ததுலேருந்து அழுக நிற்கவே நிற்காது. எந்த டாக்டர்கிட்ட எந்த வைத்தியர்கிட்ட எல்லாத்துலேயும் குத்தி பார்த்தோம்,
சுத்தி பத்தி இந்த இந்த மந்திரிச்சு ஓதுவாங்களா அது இது எல்லாமே பண்ணி பார்த்தோம், எந்த வேலைக்குமே ஆகல. அக்கா நீ இன்னைக்கு பிரதோஷம், நீ தூக்கிட்டு வாக்கா அப்படின்னு எங்க பழக்கத்துல உள்ள அண்ணன் சொன்னாங்க. அது நான் வருவேன், நான் கோயிலுக்கு வருவேன் தான். அந்த பிள்ளை குழந்தை பிறக்க முன்னாடி நான் இங்க வந்துட்டு இருந்தேன் நான் தான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வருவேன், அதனால அப்ப கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போனா அன்னைக்கு அழுகாச்சு நின்று பிள்ளை நல்லபடியா தான் இருக்கா, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப கூட எங்க பெரிய பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவங்கள வாழ்க்கையில ஏதோ சின்ன சில பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையுமே நான் எனிவன் அந்த 20 வருஷத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன கஷ்டமோ என்ன சந்தோஷமானாலும் நான் சொல்லிடுவேன். அப்பா இந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து கேட்டிருக்காங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடந்திருக்குது, குழந்தை உண்டாயிருக்கு, வேலை வேட்டு கேட்டு வந்திருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குது. ஆனா சொல்றது இவர் வந்து இப்ப கொஞ்சம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் இது ரொம்ப காடு. நாங்க இங்க சாமி கும்பிடும் போது பொத்து பொத்துன்னு விழுகும் பாம்பலாம். இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லுதெல்லாம் இந்த அதாவது இந்த பாம்போட சட்டை, இந்த சட்டையெல்லாம் தொங்கும், கொஞ்சம் நம்ம பயப்படுவோம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஃபுல்லாவே முள்ளு. அவர் வந்து அப்படியே சாஞ்சு இருந்தாரு, இந்த ஒரு பக்கம் சாஞ்சு இருந்தாருங்களா. அப்புறம் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அந்த இதுவும் சண்டிகேஸ்வரர் ஏதோ சண்டிகேஸ்வரர் அவர் வந்து இந்த பக்கம் சாஞ்சு இருந்தாரு. அத வந்து நாங்க அப்ப நடக்க ஆரம்பிச்சோம்னா சில மாதிரி தட்டுப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்து அதுக்கு பிறகுதான் வச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு அவரை நம்பி நீங்க வந்தீங்கன்னா எந்த காரியமும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். கண்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லது நடந்தா சந்தோஷம் தான். கண்டிப்பா அவர் நல்லதுதான் நடத்துவாரு. ஆனா அவர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிக்கிறார், அவருக்கு யாருக்கும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏப்பா நீ கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லுவேன், அவர்கிட்ட கூட அவர் பேசுறாருன்னா சொல்லுவோம் கேட்கலாம். இப்ப நீ ஒரு நல்ல வீட்டுல இருப்பா, நாங்க இருக்கிறவங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சிருந்தாங்க. உழுது இந்த வயிற்றுல பிறந்த காயம் இருக்கு பாருங்க, ஆமா ஆமா அப்படி இருக்கும். இப்ப கொஞ்சம் வாங்கி நிலம் போட்டு கட்டுறேங்கிறாங்க. ஏதோ மக்கள் மனசு வச்சா செய்யலாம். ஆனா உங்கள்கிட்டையும் சொல்றோம், நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, ஏதோ ஒரு என்னோட ஆதங்கம், ஏதோ ஒரு வகையில எங்க அப்பா நல்லா ஆயிட மாட்டாரா, எல்லாத்துக்கும் நல்ல வாழ்வு கொடுக்குறாரு, அவரு ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், அவரை நல்ல அவருக்கு ஒரு நல்ல இது வரும்க்கா, அவரை ஒரு நல்ல இடத்துல வச்சோன்னு வச்சுங்க, நம்ம இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கூடிய விரைவில்க்கா நம்புவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கட்டும் உங்க மூலியம் நான் சொல்றேன். அதுதான் அதுவும் மார்கழி மாசம், அது வந்து தேவர்களுக்கு வந்து விடியற்கால பொழுதுங்கிறாங்க. விடியற்கால பொழுது நீங்க கேக்குறீங்க, எங்க அப்பனுக்கு ஒரு நல்லது நடந்தா ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. உங்க பேருங்கக்கா? பேர் ரேணுகா. ரேணுகா, ரொம்ப நன்றிங்கக்கா. எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம். உத்திரகோசம் மங்கைனா எவ்வளவு ஃபேமஸான ஊர். ஆமா, அதான் சிவன் பிறந்த ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில். ஆனாலும் எனக்கு இங்க வந்து சிவராத்திரி ஃபுல்லாவே நான் இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லா நிறைவா இருக்குது. ஒரு தடவை என்னை வம்புடியா கூட்டு போனாங்க எனக்கு, ஆனா அங்க போய் இருந்ததுல அவ்வளவு எனக்கு இல்ல. இங்க வந்து இங்க இருக்க ஒரு மனநிறைவு உங்களுக்கு அங்க இல்ல. இங்க இருந்து இந்த கொற்ற பணியில இங்க இருந்து எல்லாம் பாடி எங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை சொல்லுவோம் போவோம். இது இங்க இருந்துட்டு போனா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ரொம்ப கூடிய விரைவில் அவருக்கு நல்லது நடக்கும்க்கா. வேண்டி கேட்டுக்கிறேன், அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக்கா, அவர் அருளால கண்டிப்பா நம்ம எதுவுமே பண்றது இல்ல, அவர் பண்றதுதான். அவர் அருளால தான் நம்ம இது வரைக்குமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பண்ணட்டும், உங்க மூலியமா அது ஒரு நல்லது நடந்தா கண்டிப்பா. ரொம்ப